ஹாய் முருகனின் ஃபாலோவர்ஸ்க்கு குட் மார்னிங் மக்களே. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாமா? மீன் குழம்பு. அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு காட்டுறேன். வெங்காயம், கொஞ்சோண்டு தேங்காய், ஒரு தக்காளி, அரைக்கிறதுக்கும் கட் பண்ணுறதுக்கு ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இன்றைக்கி என்னோடய சன் வீட்டில் இருந்தாங்க, அதனால் அவனை வெங்காயம் கட் பண்ண வச்சாச்சு. லீவெலாம் போடலங்க, அவன் கேவியில் படிக்கிறான், அதனால் அவனுக்கு லீவ் விட்டுருந்தாங்க. கொஞ்சம் நம்ம அரைக்கிறத அரைச்சிட்டு வந்தாச்சு. மீனையும் கழுவி எடுத்தாச்சு. இது குழம்புக்கான மீன். கொஞ்சோண்டு ரோஸ்ட் போடலாம் அப்படிங்கிறதுக்காக தனியாக மீன் வச்சுருந்தேன். இப்போ ரோஸ்ட்டுக்கான மசாலா என்னென்னு பார்க்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், மல்லிப்பொடி, சீரகப்பொடி, தேவையான அளவு உப்பு, மிளகாய் பொடி அதை போட்டு நல்லா பரட்டி வச்சாச்சுங்க. கொஞ்சம் நேரம் அது ஊறட்டும். அதுக்கப்புறம் குழம்பு வைக்கலாமா? ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றியாச்சு. நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணேங்க. உங்களுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணணுமோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிடுவோம். அது ஃப்ரை பண்ணுற சத்தம் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. ஆனால் அதை நான் உங்களுக்கு வாய்ஸ் கொடுக்குறதுனால அந்த சத்தத்தை நான் கிளியராக எடுக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் இன்னும் கொஞ்சம் இப்போ தான் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக எல்லாமே பர்ஃபெக்டாக எடுத்துடுறேன். கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெயில் வதங்கட்டுங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாலாம் எடுத்து வச்சிடலாமா? அதே மாதிரி நான் எடுத்து வச்சுட்டேன். ஓகேவா? மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, தேவையான அளவு உப்பு, சீரகப்பொடி, மல்லிப்பொடி இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேங்க. அப்புறம் நம்ம புளி கரைசல் வச்சுருந்தோமா, அந்த கரைசலில் அரைச்சி வச்ச அந்த தேங்காய், தக்காளி, சீரகம் இதையும் கலந்து வச்சுட்டேங்க புளி கரைசலோட. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணுற வேண்டிய மசாலா பொடியை ஆட் பண்ணியாச்சு. அதை கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அரைச்சி வச்ச புளியையும் ஃபில்டர் பண்ணி வச்ச புளியையும் தேங்காய் பேஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு கொதி நல்லா அது மசாலாவோட மிக்ஸ் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் நம்ம கரண்டியை வச்சு கிண்டி விட்டுட்டே இருந்தோம்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு கொதி வரட்டும். கொதி வர வரைக்கும் நல்லா ஒரு மணம் வரும் பார்த்திங்களா, அந்த மசாலா வாசம் போய் மணம் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணுங்க. இங்கிட்டு சாதம் வடிச்சிட்டேன். நான் இங்கிட்ட உங்களுக்கு ஃபிஷ் குழம்பு வைக்கும் போதுலேயே அங்கிட்ட சாதம் வச்சு கொதித்து வடித்தாச்சு. இப்போது மசாலா கொதிச்சிருச்சு ஃபிஷ் குழம்புக்கு. அப்போது ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக நம்ம அதை வந்து ஆட் பண்ணணும். எங்கெங்கே இடம் இருக்குது அப்படின்னு பார்த்து ஒவ்வொன்றா ஆட் பண்ணேங்க. கொஞ்சம் கையில் சுற்றுமோ அப்படிங்கிறது பயந்துகிட்டே தான் ஆட் பண்ணேன். ஏன்னா வீடியோ எடுத்துகிட்டே இதான் ஃபஸ்ட் டைம் வந்து சமைக்கிறேன். கொஞ்சம் சில தப்புகள் இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அதை கிளியர் பண்ணி கரெக்டாக சூப்பராக எடுத்துடலாம். அதனால் எனக்கு கையில் பட்டுருமோங்கிற பயத்துலேயே ஒரு பக்கம் ஃபோனையும் பிடிச்சிட்டு ஒவ்வொரு மீனாக போட்டுட்டு அந்த மீனெல்லாம் குழம்புக்குள்ளே போக மாட்டேன்ருச்சுங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, ஒரு கரண்டியை வச்சு லைட்டாக மீனே உடையாமல் அப்படியே சூப்பராக கரண்டியை வச்சு வந்து லைட்டாக உள்ளே தள்ளியாச்சு மீனை ஃபுல்லாக. அப்போ தானே மீன் வேகும், அதுக்காக. நல்லா சரி இப்போ கொதிக்கட்டும்னு சொல்லிட்டு சிம்மில் போட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகலாம். நம்ம ஏற்கனவே மசாலா தடவை வச்ச ஃப்ரை வந்து ரெடி ஆகிருக்கும். அதனால் இதை வந்து தோசை தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். தோசையை தட்டவை அடுப்பில் வச்சுட்டு 2 கருவேப்பிலை கொத்த போட்டுட்டு நம்ம மசாலா தடவை வச்ச மீனையும் போட்டுடலாம். அதை போடுறப்ப அந்த எண்ணெய் வந்து இப்படியே சலசலன்னு சத்தம் நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனால் எங்கே ஃபோனை கீழே போட்டுருவோமோங்கிற பயமும் இருந்தது. கொஞ்சம் சட்டிக்குள்ளே போட்டு மீனுக்கு பதிலாக ஃபோனை போட்டு பொரிச்சிட போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. ஆனால் பரவாயில்ல, எடுத்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் நல்லா மீன் கொஞ்சம் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இப்போ வந்து 2வது டாஸ்க்கு திரும்பவும் மீன் உடையாமல் நம்ம திருப்பி போடணும். மெதுவாக அதுதான் கஷ்டம். அதை கரெக்டாக கதையும் பண்ணியாச்சு. ஒவ்வொரு மீனாக வெந்ததுக்கப்புறம் லைட்டாக திருப்பி போட்டு எல்லா பக்கமும் மீனை சூப்பராக வேக வச்சாச்சுங்க. எல்லா மீனையுமே திருப்பி போட்டு திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் அதை நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் வச்சிருந்தோம் அப்படின்னா நல்லா வெந்துருங்க. இன்னும் நான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்காங்கிறதுக்காக எடுத்துட்டேன். இல்லை ஒரு சிலர் முறுமுறுன்னு பிடிக்கும்னு பிடிச்சி சாப்பிட்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா நம்ம திருப்பி போட்டுகிட்டே இருந்தோம்னா இன்னும் நல்லா ஆயிருங்க. குழம்பும் ரெடி ஆகிடுச்சு, ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் என்னங்க, ஒயிட் ரைஸும் ரெடி, மீன் குழம்பும் ரெடி, மீன் ரோஸ்ட்டும் ரெடி. சாப்பிட்லாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் முருகனின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை கைஸ்.